திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே வீட்டிற்குள் புகுந்து 2 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடம் தங்கத்தாலி மற்றும் நகையை பறித்துச் சென்ற கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஏலூர்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருக்கு சவிதா என்ற மனைவியும் 2 வயதில் ரக்ஷிதா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. பழனிசாமி வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் மகளுடன் சவிதா இருந்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருத்தர் தலையில் ஹெல்மெட் அணிந்தவாறு வீட்டிற்குள் நுழைந்து ரஷிதாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சவிதா அணிந்திருந்த நகைகளை கழற்றி தருமாறு மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சவிதா தான் அணிந்திருந்த தாலி மற்றும் தோடு உள்ளிட்ட நகைகளை கழற்றி கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அந்த மர்ம நபர் வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கில் ஏறி கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து சவிதா தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில கொக்கு வெட்டியான் கோயில் தெரு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் இருந்த நபரை நிறுத்தி சோதனை செய்து அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தந்தார். இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் சொட்டியம் தாலுகா நாச்சியாபுதூரை சேர்ந்த அருண்குமார் என்பதும் ஏலூர்பட்டியில் சபீதாவிடம் நகைகளை பறித்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தவுடன் அவரிடமிருந்து சபீதாவிடம் பறித்து சென்ற நகைகள் மற்றும் அவரை மிரட்டுவதற்கு பயன்படுத்திய கத்தி ஆகியவற்றை மேலும் அந்த பைக்கையும் பறிமுதல் செய்துள்ளனர். சம்பவம் குறித்து அந்த போலீசார் அந்த வாலிபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.